பேருந்தில் சில்லறை கேட்டதற்காக தரக்குறைவாக பேசிய நடத்துனர் மீது முதல்வர் தனிப்பிரிவில் இளைஞர் அளித்த புகாருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பலரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. இதில் என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். சில்லறை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? போடா வாடா பேசுறேன். உன் பேர் என்னது? பேர் என்னது? பேருந்தில் சில்லறை கேட்டதற்காக ஒருமையில் திட்டிய இந்த நடத்துனர் மீதுதான் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கோவிலம்பாக்கத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் கடந்த 13ஆம் தேதி பிற்பகலில் தடம் எண் 91R என்ற மாநகர பேருந்தில் மேற்கு தாம்பரத்தில் ஏறி சுண்ணாம்பு கொளத்தூர் செல்ல பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது டிக்கெட்டுக்காக 20 ரூபாயை கொடுத்துள்ளார். 11 ரூபாய்க்கான பயணச்சீட்டை கொடுத்த நடத்துனர் மீதமுள்ள 9 ரூபாய் சில்லறையை இறங்கும் போது தருவதாக தெரிவித்துள்ளார். அதன்படி இறங்க வேண்டிய இடம் வந்ததும் நடத்துனரிடம் சில்லறையை கேட்டபோது நடத்துனர் சில்லறையை எடுத்து வர முடியாதா, வாடா போடா என ஒருமையில் அநாகரிகமாக பேசியுள்ளார். இதனை சரவணன் வீடியோவாக பதிவும் செய்துள்ளார். வரது எப்பயாவது வர்றாங்க பஸ்ல, வண்டி சர்வீஸ் விட்டு வராங்க. நான் எவ்வளோ வரும்னு எனக்கு என்ன தெரியும்? எல்லாரையும் இறக்கி விட்டுருவீங்களா? அப்படி இறக்கி விட்டோன்னா அப்ப எத்தனை பேர் இறக்கி விடுவீங்க? சில்லறை இல்லைன்னா மரியாதையா பேசணும் முதல்ல வரவங்க கிட்ட. சில்லறை கொடுத்து டிக்கெட் வாங்கினாக்கா நான் மரியாதையா பேசுறேன். சில்லறை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? சில்லறை இல்ல, அங்கிருந்து இப்ப இவ்வளவு தூரம் வரீங்களா? 1 ரூபாய் கூட சில்லறை இல்ல. நாங்க வரல 20 பேர் 30 பேர் ஏற்றாங்க. போடா வாடா பேசுறேன். உன் பேர் என்னது? பேர் என்னது? சில்லறை குத்துறாரு. நான் வரது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப நாள் கழிச்சு தான் பஸ்ல வரேன். அதெல்லாம் நான் பாக்க சொல்லணும். அது வாடகை போட மரியாதை போயிட்டு பேசுறாரு. இப்ப நீ அவர் தானே சொன்னாரு. தம்பி 2000 பேர் பஸ்ல இப்ப வந்தாங்களா? இதையடுத்து சரவணன் தன்னிடம் இருந்த வீடியோ ஆதாரத்துடன் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளார். நடத்துனரின் நடவடிக்கையால் தான் மன உளைச்சலுக்கு ஆளானதாக இளைஞர் புகாரில் கூறியுள்ளார். இதையடுத்து போக்குவரத்து துறை உயரதிகாரி ஒருவர் சரவணனை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். முதல்வர் தனிப்பிரிவில் அளித்த புகாரின் பேரில் நடத்துனரை கண்டித்ததாகவும் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், பிஎம்சில கம்ப்ளீட் ஒன்று போட்டிருக்கீங்க. ஆமா சார். 13-5 வண்டியில டிராவல் பண்ணதாகவும் சில்லறை இல்லாததுக்கு கண்டக்டர் மரியாதை குறைவா பேசுறதும் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கீங்க. ஆமா சார். கண்டக்டர் வந்தாரு, கூட்டு விசாரிச்சோம், சத்தம் போட்டிருக்கோம் சார். சரி ஓகே சார். டியூட்டி ஸ்டாப் பண்ணி வர வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே. எந்த பையனையும் மரியாதை குறைவா பேசக்கூடாது, வாடா போடலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? எங்க ஐயர் ஆபீஸ்ல சண்டை போட்டிருக்காங்க. சரிங்களா சார்? சத்தம் போட்டிருக்காங்க. இன்னொரு டைம் இந்த மாதிரி இவரு பிஹேவ் பண்ண மாட்டாரு சார். சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். இவருக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இன்னொரு டைம் இந்த மாதிரி நடக்காது. சரிங்களா சார்? ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். தற்போது இந்த வீடியோ மற்றும் ஆடியோக்கள் சமூக ஊடகங்களில் வெளியான நிலையில் உடனடி நடவடிக்கை எடுத்த முதலமைச்சரின் தனிப்பிரிவு அதிகாரிகளுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தற்போது வீடியோவும் ஆடியோவும் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது.